பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தினமான இன்று நாம் அவர்களின் பேரிலே நல்ல காரியங்கள் பல செய்வது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் என்கின்ற அடிப்படையில் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதும் நம்மீது உள்ள மிகப்பெரிய பொறுப்பு என்பதை உணர வேண்டும். இன்றைய தினம் மாத்திரமல்ல, வாழ்க்கையுடைய முழு நாட்களிலும் எங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் நபியை பின்பற்றுவதற்குரிய அழகிய வழிமுறையாகும். நாம் ஒரு கால் நபியுடைய சுன்னத்தை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், வழிமுறை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், நேர்வழியை விட்டும் தூரமாக சென்று விடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதுதான் நேரான வழியின் மீது நிலைத்திருக்கக்கூடிய காரியமாக இருக்கு. சஹாபா பெருமக்கள் தங்களுடைய சிறிய பெரிய காரியங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. உதாரணமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் பாதையில் நடக்கும்போது மரக்கிளை ஒன்று தாழ்ந்து இருந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்ச வண்ணமாக போனாங்க. பிறகு ஒரு காலம் வந்துச்சு, நபியினுடைய காலத்திற்கு பிறகு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை குறிப்பாக கவனத்தில் வைத்து பாருங்க. சஹாபாக்கள்கிட்ட இருந்த சுன்னத்துடைய பின்பற்றுதல பேணுதல பாருங்க. அந்த இடத்தை குறிப்பாக கவனத்தில் வச்சு நபியுடைய காலத்திற்கு பிறகு அது வழியாக போகும்போது மரக்கிளையும் அங்கே இல்லை, இருந்தாலும் குனிஞ்சு கொண்டு போனாங்க. கூட வந்தவங்க கேட்கும்போது, எதனால இப்படி குனிஞ்சு வாரீங்கன்னு கேட்கும்போது, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு வந்திருந்தாங்க, அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும் விதமாக, அந்த நன்மையை அடையும் விதமாக நானும் குனிஞ்சு வந்தேன்னு சொல்லி சஹாபி சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நபியினுடைய செயல்முறையை விட்டு நாம் விலகிவிட்டோம் என்று சொன்னால் நன்மைகளுக்கு எந்த நற்குறியும் கிடைக்கப் போவதில்லை. ஆகையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்வதில்தான், நடப்பதில்தான் நமக்கு இம்மை மறுடைய வெற்றி உண்டு என்பதை மனதில் உறுதி கொண்டு இன்றைய நாள் முதல் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய விதத்திலே என்னென்ன சுன்னத்துகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும் என்ற நியத்து செய்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நாம் நபிக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்குது. இது மாத்திரமல்ல, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பிய நோக்கமே இதுதான். எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ என்பதை முன்னுதாரணமாக காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு நபியை வழங்கி இருக்கிறான். அதனால சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினமான இந்த நன்னாளிலிருந்து நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியசாலைகளாக நாமும் ஆகி நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் ஆக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வாழ முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன்.